ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புளிச்சங்காய். அதாவது புளிச்ச நெல்லிக்காய்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெஷல் என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாப்பிட்டு காட்ட போகிறேன். இது எப்படிலாம் சாப்பிட்லாங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். இதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குணமும் இதில் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து குழம்புக்கும் யூஸ் பண்ணுவாங்களாம். எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், ரொம்ப ஆச்சரியம். சிலோன்லலாம் வந்து இதை வந்து நெல்லிக்காயை பறித்து வெயிலில் காய வச்சு மீன் குழம்புல போட்டு புளி இல்லை கிடைக்காத டைமில் இதை யூஸ் பண்ணிப்பாங்களாம். அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயுமே கிடைக்காது. ரெண்டாவது, இது நம்ம மெர்லினக்கா வீட்டில் இருக்குது. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். நானும் இதை முன்னாடிலாம் பார்த்துருக்கேன், ஆனால் இது என்ன காயோன்னு நினச்சி நானும் போட்டு போயிடுவேன். இப்போ தான் எனக்கு இதோட மகிமையே தெரிஞ்சிருக்கு. இதில் வந்து கால்சியமும் இருக்குது, வைட்டமின் சி இதில் ரொம்பவே இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் வைட்டமின் சி இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து அதில் நீர் சத்து அதிகம், இதில் வந்து புளிப்புத்தன்மை அதிகம். இது வந்து கோடை காலங்களில் மட்டும்தான் இந்த நெல்லிக்காய் வந்து காய்க்கும், மற்ற டைம்லலாம் வந்து காய் இருக்காது. வாங்க, நான் அந்த நெல்லிக்காவை காட்டுறேன், எப்படி இருக்குது எந்த மாதிரின்னு பாருங்கள். இந்த நெல்லிக்காவை காட்டுங்க. பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காவுடைய இதை மரத்திலே நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது, இதில் ஒரு காய் நான் பறித்து சாப்பிடவும் போகிறேன். சாப்பிடும்போது அது எப்படி சாப்பிட்ணும், எந்த மாதிரி சாப்பிட்ணும். பார்த்தீங்களா, நெல்லிக்காவை பறிச்சாச்சு. இந்த நெல்லிக்காய் வந்து பலாச்சொல்லை மாதிரி இருக்கும். நம்ம இந்த பலாப்பழம் சாப்பிட்ருப்போம்ல, அந்த மாதிரி பலாச்சொல்லை மாதிரி இருக்கும். என்னடா இப்படி காட்டுறானே நினச்சிடாதீங்க, இது ஒன்றும் இல்லை, இது வந்து நெல்லிக்காய் தான். இது செம்ம புளிப்பாக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். செம்ம புளிப்பு தான். சிலோன்லலாம் வந்து மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களா, நான் 100% நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ புளிப்பாக இருக்குது. இதை இன்னொரு விதமாகவும் சாப்பிடலாம், அது எப்படின்னு காட்டுறேன். இது பார்த்தீங்களா, உப்பு மிளகாத்தூள். செம்மையாக இருக்குங்க இந்த காம்பினேஷன், வேறு லெவல். சொல்லப்போனால் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு வேணும்னா அடுத்த வருஷம் இதே டைமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெர்லினக்கா வாங்கி உங்கள் அட்ரஸ் இருந்தால் நான் பார்சல் போட்டு விடுவேன். இதோட பழம் பார்த்துருக்கீங்களா? பழம் சூப்பராக இருக்கும், கீழே இருக்குது. இதுதான் இதோட பழம். இது பயங்கர புளிப்பாக இருக்குது. இதை வந்து வெயிலில் காய வச்சு தான் மீன் குழம்புல போடணும். டைரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், அந்த பச்சை வடை வரும். நீங்கள் வெயிலில் காய போட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கேரளாவிலலாம் நீங்கள் இந்த மீன் வாங்க போனீங்கன்னா இதில் 10 ரூபா கூறு வச்சுருப்பாங்க. இந்த டைமில் அந்த 10 ரூபா கூறு இருக்கும். கூறுனா ரொம்பலாம் இருக்காது, கொஞ்சமாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுகளில் விளையிறது தானே. 20 ரூபா இப்போ, முன்னாடி 10 ரூபா, இப்போ 20 ரூபா கூறு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்புல போட்டு சாப்பிட்டிங்கன்னா, வேறு லெவல். அதாவது கேரளாவிலேயே இந்த புளியெலாம் உண்டு, கொடி புளியா ஏதோ கொடுக்கா புளியோ கொடைப்புளி உண்டு அப்படி சொல்லுவாங்க. அந்த இதை இது தோக்கடிச்சிடும், அவ்வளோ ஒரு புளிப்பாரு. தேங்க்யூ.